அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம டே 15 லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இன்றைக்கி என்ன டெஸ்ட் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் பாடத்திலிருந்து 10 கொஷின்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஆல்ரெடி லிங்க்லாம் ஷேர் பண்ணிவிட்டேன், எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த எந்த 2 ஸ்டேட்மெண்ட் சரி அப்படின்ட்டு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். 1587 தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. 1719 முழுமையான அச்சகம் சீகன்பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. தமிழ் இலக்கிய நூல்கள் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறமா ராபர்ட் கால்வெல் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை 1856 விரிவுபடுத்தினார். ஸோ இதில் எந்த 4 ஸ்டேட்மெண்ட், இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் சரி? சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி. 3rd and 4th ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு. இயர்ஸ் நான் மாற்றி கொடுத்துருப்பேன். 1587 இல்லை, 1578 தான் தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. அதே மாதிரி 1719 கொடுத்துருப்பேன். அது 1709 முழுமையான அச்சகம் சீகன்பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். தவறான கூற்று. 4 ஆப்ஷனில் எது தவறான கூற்றுன்ட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மலர்மலர்ச்சி பங்களிப்பை செய்தது. பி. சுந்தரனாரால் எழுதப்பெற்ற மனோன்மணியம் எனும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது தமிழ்மொழி வாழ்த்து பாடல். நெக்ஸ்ட் பரிதிமாற் கலைஞர் காலனி சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமையாவதையும் சமத்துவத்தையும் வளர்த்தார். நெக்ஸ்ட்டு பண்டிதர் அயோத்திதாசரும் பெரியார் ஈவே ராமசாமியும் சமூக ரீதிக்காக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தனர். ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் தவறு? சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேங்களா? பரிதிமாற் கலைஞர் கிடையாது, சிங்காரவேலர், ஓகேங்களா? சிங்காரவேலர் காலனி சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார், ஓகேங்களா? ஸோ பரிதிமாற் கலைஞர் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், 3rd கொஷின் பாருங்கள். பொறுத்துக. உவே சாமிநாதர் பதிப்பித்த நூல்கள் வெளியிடப்பட்ட ஆண்டு. இங்கே பதிப்பித்த நூல்கள் கொடுத்துருக்கேன், இங்கே வெளியிடப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டான ஆன்சர் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி. அதே அப்படியே சேமாகவே இருக்கும். புறப்பொருள் வெண்பாமாலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1895, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு 1903, பதிற்று 10 1904, ஓகேங்களா? ஸோ தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவரான உவே சாமிநாதர் ஐயா அவர்கள் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூலான சீவக சிந்தாமணி 1887, 10 பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894. மற்ற எல்லாமே நான் கொடுத்துருப்பேன், சரிங்களா? இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த 4 புத்தகத்தினையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வெளியிடப்பட்ட ஆண்டுகள், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 4th கொஷின். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? FW எல்லிஸ் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய ஆண்டு 1816. இந்து சமய செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்து சமய பழமை வாய்ந்ததை
கேள்விக்குறியாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள். இத்தமிழ் மொழி ஒரு செம்மொழி, எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதன்முதலியாக வாதாடியவர் வந்து திருவிக்கா. தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் பரிதிமாற் கலைஞர். ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி? ஸோ சரியான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டு தான். 3ம் 4ம் தவறு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 and 2. ஏன் 3rd ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படின்னா, இந்த தமிழ் மொழி ஒரு செம்மொழி, எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலியாக வாதாடியவர் வந்து திருவிக்கா இல்லை, பரிதிமாற் கலைஞர். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுவர் வந்து பரிதிமாற் கலைஞர் இல்லை, மறைமலை அடிகள். ஓகேங்களா? தூய தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு தனித்தமிழ் இயக்கத்தையும் வந்து உருவாக்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் தான். சரிங்களா? ஓகே, 5th கொஷின். மறைமலை அடிகள் பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடு. மொத்தம் 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் 5ல் எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து தவறு? ஃபஸ்ட்டு வந்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை, அப்புறமா திருக்குறள் ஆகியவற்றை விளக்க உரை எழுதியுள்ளார். அவர் இளைஞராக இருந்தபோது சுதேசமித்ரன் என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தார். அவருடைய ஆசிரியரான பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயகர் ஆகிய இருவரும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியவராவர். வேதாச்சலம் என தனது பெயரை அவர் தூய தமிழில் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார். அவருடைய ஞானசாகரம் என்னும் பத்திரிகை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அவருடைய சமசர சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் பொதுநிலை கழகம் என பெயரிடப்பட்டது. ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தவறு? ஸோ தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் 2nd ஸ்டேட்மெண்ட்டும் தான் தவறு. மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சங்க இலக்கியம்னு பட்டினப்பாலை, திருக்குறள் வராது, திருக்குறள் இல்லை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றுக்கு விளக்க உரை எழுதியிருக்கார் அவர். அதே மாதிரி அவர் இளைஞராக இருந்தபோது சுதேசிமித்ரன் கிடையாது, சித்தாந்த தீபிகை என்னும் பத்திரிகையில் வந்து பணிபுரிந்தார். சரிங்களா? ஓகே, 6th கொஷின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகள் எது சரியானது? மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட்டு, அதில் எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட்? இந்திய பெண்கள் சங்கம் WIA என்பது 1917 ஆனி பெசன்ட், டோரதி ஜினர் ராஜதாசா, அதுக்கப்புறமா மார்க்கெட்டிக்ஸ் ஆகியோர்களால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பெற்றது. அதுக்கப்புறமா இதே சமயத்தில் இந்த பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாளுவதற்காக 1927 வந்து அகில இந்திய பெண்கள் மாநாட்டை வந்து நிறுவியது. 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் வந்து சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி அர்ப்பணிப்பு தடுத்தல் தேவதாசி சட்டம் வந்து 1947 வந்து சட்டமாக வந்து இயற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரி? சூப்பர், ஆப்ஷன் டி எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? ஓகே, 7th கொஷின். தவறான கூற்றை தேர்ந்தெடு. மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட்டு, அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் தவறு? ஆப்ரஹாம் பண்டிதர் 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். தமிழிசை நிலை குறித்து விவாதிக்க 1944 முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புள்ளாகும் என மறைமலை அடிகள் சுட்டிக்காட்டினார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக MC ராஜா நீண்ட காலம் பணியாற்றினார். ஸோ இந்த எந்த ஸ்டேட்மெண்ட் தவறு? சூப்பர், ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அதுதான் தவறு. தமிழிசை நிலை குறித்து விவாதிக்க 1943 தான் வந்து முதல் தமிழிசை மாநாடு வந்து நடத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா? 44 இல்லை 43.
ஓகே, பெரியார் தொடங்கிய இதழ்கள் இந்த சைட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஆண்டுகள் கொடுத்துருக்கேன், கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். குடியரசு, ரிவால்ட் புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. சூப்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா, குடியரசு வந்து 1925, ரிவால்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. 5 4 3 2 1. ஓகேங்களா, அதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, 9th கொஷின் பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடு. மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட்டு, நல்லா படிங்க. இயர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் சரி? 1936 ராஜாஜியின் தலைமையிலான அரசின் செயல்பாட்டினை எதிர்க்கும் விதமாக பள்ளியில் இந்திய கட்டாய பாடமாக அறிமுகம் செய்ததற்கு எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை நடத்தினார். 1937-39 இந்திய எதிர்ப்பு போராட்டமானது தமிழ்நாடு அரசியலில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோதே நீதி கட்சி தலைவராக வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா, அதுக்கப்புறமா நீதி கட்சி இயக்கத்துடன் இணைந்து திராவிட கழகம் எனும் பெயர் மாற்றம் சூட்டப்பட்ட ஆண்டு வந்து 1942. ஸோ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி? சூப்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 3rd and 4th ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் சி. ஓகே, நான் ஆப்ஷன் கரெக்டாக செட் பண்ணல போல இருக்கு பாப்பா. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் சியில் வந்து 1 and 4ன்ட்டு வந்திருக்கணும். சரிங்களா, ஸோ 1 and 4 போட்டவங்க இல்லை, எல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா, சரி. 1 வந்து தப்பு, அதே மாதிரி 4லேயும் வந்து இயர் வந்து தப்பு. 1ல் வந்து 1937 வரும், 4ல் வந்து 1944. சரிங்களா, 42 இல்லை. பெயர் மாற்றம் சூட்டப்பட்ட ஆண்டு வந்து திராவிட கழகம் அப்படின்ட்டு சூட்டப்பட்ட ஆண்டு வந்து 1944. சரிங்களா, மற்றபடி எல்லாமே கரெக்டு. இந்த 2nd and 3rd ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஓகே ஓகே, சரியான விடை இதனை கேட்டிருக்கேன். அப்போனா ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேங்களா, சாரி, ஆப்ஷன் பி ஆன்சர். 1 and 4 வந்து தவறு. ஓகேங்களா, சரியான ஸ்டேட்மெண்ட்டுனா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சாரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, கடைசி கொஷின் போயிடலாம். பெரியார் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ வந்து பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். ஈரோட்டை சேர்ந்த செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் சின்ன தாயம்மாள் ஆகியோரின் மகனாவார். சென்னையின் நகர சபை தலைவர் பதவி உட்பட்ட பல பதவிகளை அவர் வகித்தார். மதுவிலக்கு இயக்கத்திற்கு ஆதரவாக தனது தோப்பிலிருந்த 500 தென்னை மரங்களை வெட்டினார். ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு? ரொம்ப ஈஸி. சூப்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சென்னையின் நகரசபை தலைவர் கிடையாது, ஈரோட்டின் நகர சபை தலைவராக வந்து இந்த டைமில், ஓகேங்களா, 1918-19 இருந்தார். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இதோடு வந்து நம்ம டே 15 லைவ் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நாளைக்கும் வந்து உங்களுக்கு இதே பாடத்துலேருந்து தான் வந்து 10 கொஷின்ஸ் வரும். சரிங்களா, படிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ இந்த நாள் வந்து இனிய நாளாக உங்களுக்கு தொடங்கட்டும். ஹாப்பி மார்னிங் டு எவ்ரி ஒன். சூப்பராக வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.